ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம வந்துட்டு போன கிளாஸில் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதிலே சொல்லியிருந்தோம் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சீரியஸாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் கிளாஸ் 2 தான் இது. ஓகேவா? கிளாஸ் 1 பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் வந்துட்டு லிங்க் தரேன். ஓகேவா? கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு, ஓகேவா, எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை வந்துட்டு கொடுங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? அண்ட் உங்கள் ஆதரவை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுனாலுமே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல்லு, இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னன்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் பிரைஸ் வந்து 600. ஒரு 4 டேஸ் ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போன கிளாஸில் வந்து நம்ம எழுத்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருந்தோம். ஓகேவா? அதில் வந்துட்டு இந்த சோர்ஸ் புக்கில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, குற்றியலுகரம் வரையும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? குற்றியலுகரமில் எது வரையும் கொடுத்துருந்தாங்க, முற்றியலுகரம்ங்கிற டாபிக் வரையும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலி சோர்ஸ் அந்த இலக்கணம் டாபிக் படி பார்த்தா நம்ம வந்துட்டு குற்றியலுகரம், குற்றியலுகரம், அந்த சார்பெழுத்துக்களோட வகைகள் பார்த்தோம்ல 10, அந்த 10 தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த புக்கில் எப்படி நம்ம இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணங்காட்டி இந்த புக்கு படியே போகலாம். ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது முடிஞ்ச உடனே சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள், இடையில் வரும் எழுத்துக்கள், இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு அந்த பேலன்ஸாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த புக்கை முடிக்கலாம். முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பெண்டிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம். ஓகேவா? இப்போ எழுத்துனா அந்த 10 வகையான இது இருக்குது, சார்பு எழுத்துக்கள். ஓகேவா? சார்பு எழுத்துக்களில் 10 டைப்ஸ் இருக்குது. அதில் குற்றியலுகரம், உயிர்மை, ஆயுதம் அதெல்லாம் மட்டும்தான் இங்கே பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு தனியாகவும் ஒரு சீரீஸை கொண்டு போவோம். இது நல்ல தமிழில் எழுத வேண்டுமா சீரீஸுங்காட்டி இந்த புக்கில் என்ன ஆர்டரில் போயிருக்காங்களோ அதே ஆர்டரில் நம்ம போகலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் வந்துட்டு இதுக்கும் ஸ்கூல் புக்கு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஓகேவா? இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் முரணா இருக்குதுன்னு வைங்களேன். இதில் வந்து கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது படிக்கிறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டா வந்துட்டு முன்னாடி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்ல டா வரும்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டகரம் சொல்லுக்கு முதலில் வராது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சேஃபர் சைடாக என்ன பண்ணலாம்னா, ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 6th இருக்குது, பேஜ் நம்பர் 69. ஓகேவா? அதில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஸ்கூல் புக் பார்த்தாவே இந்த டாப்பிக்கே எனஃப் தான். ஓகேவா? சரி, வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஓகேவா? இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு லெட்ரு அது மொழியோட, தமிழ் மொழியோட முன்னாடி வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பிற மொழி சொற்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மெய்யெழுத்துக்கள் கண்டிஷன் பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? மெய்யெழுத்து வந்துட்டு சொல்லோட ஸ்டார்டிங்கில் வராது. ஓகே, இது ஒரு கண்டிஷன். இது தெரிஞ்சாதான் நம்ம இப்போ இப்படி ஒன்று இருக்குதுன்னு வைங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், கிளாசிக்னு இருக்குது, சம்திங் ஏதோ ஒன்று இந்த மாதிரி மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அது வந்துட்டு நம்ம பிற மொழி சொல்லு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதனால தான் வந்துட்டு இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம்ம படிக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழியோட முதல்ல வர எழுத்துக்கள் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு 10+8 ஸ்பிளிட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த காமெடி கூட ஒன்று வரும் தெரியுமா, வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி 10+8ன்னு எழுதிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 10 வரும், அடுத்து இருக்கிற அந்த 8 வராது. ஓகேவா? மொத்தமாக 18 இருக்குதுங்களா மெய்யெழுத்து. அந்த 18 வந்துட்டு 10+8 பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 10 வந்துட்டு வரும், அடுத்த 8 வராது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க, உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிர் எழுதுனா என்ன? உயிர் எழுதுனா என்னதுங்க? அ ஆ இ. இந்த 12மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லோட ஸ்டார்டிங்கில் வரும். ஓகேவா? இது கூட இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அறம், ஆடு, இலை, ஈட்டி, உரல், ஊர், எருது, ஏர், ஐயம், ஒன்று, ஓடம், அவை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். பார்த்தீங்களா? 12மே வந்துட்டு உங்களுக்கு சொல்லோட முதல்ல வந்திருக்குது. ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அ ஆ இ வந்துட்டு சொல்லோட முதல்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, கச, தப, நம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அப்படின்னா என்ன எழுதியிருக்கிறேன் பாருங்க, கச, தப, நம சொல்லியிருந்தாங்களா அந்த 6. இப்போ பாருங்க, கான் எடுத்தீங்கன்னா கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கௌ, சசா, சிசி, சுசு, செசே, சை, சொசோ, சௌ. இதே மாதிரி இந்த வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லோட முதல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஓகேவா? இந்த 4 சொல்லியிருக்கிறாங்க.
ஞா ஞா யா வா. இந்த ஞாங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். இந்த ஞாங்கிறது 4 இடத்துல வரும். யாங்கிறது 6 வரும். வாங்கிறது 8 வரும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு கணம். ஓகேவா? இந்த காலத்துல, அதுவுமே அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கணம்ங்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு முன்னாடி ஆ இ ஏ சேர்த்து நம்ம என்ன பண்றோம், அங்கனம் இங்கனம் எங்கனம் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஞா. ஞானா 4. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஞா ஃபார் ஞாயிறுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஞா ஃபார் ஞாயிறு மொத்தம் பாருங்க, இந்த துணைக்காலோட சேர்த்துனீங்கன்னா 4 லெட்டர்ஸ் வரும். அப்போ ஞா வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெட்டர்ஸ் வரும். என்னென்ன? ஞா ஞா ஞை ஞோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஞா போடுறீங்க, ஞா பக்கத்தில் ஒரு துணைக்கால். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒத்த கொம்பு போடுறீங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால். ஓகேவா? இந்த 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லோட முதல்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க, யா வரிசையில் பார்க்குறோம். யா ஃபார் 6. ஓகேவா? யாருன்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு யாருன்னா சொல்றதுக்கு 6 மாதிரியே இருக்குதா? அப்போ யா வரிசையில் 6 வரும். ஓகேவா? என்னென்ன? யா யா யு யூ யோ யௌ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வா வரிசையில். வா வரிசையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வரும். அப்போ வட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வா ஃபார் வட்டு. வட்டுன்னா 8. ஓகேவா? அப்போ 8 வரும். வா வா வி வி வே வே வை வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுவரையும் என்னென்ன பார்த்தோம்? சொல்லின் முதல்ல வர எழுத்துக்கள் எத்தனை? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் எழுத்து 12மே வரும். என்னென்னது? அந்த அ இ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த 10 எழுத்து வரும். அந்த 10 எழுத்து என்னென்னது? இந்த கச தப நம்ம இந்த வரிசையில். ஓகேவா? இது 6 ஆச்சுங்களா? இங்க ஒரு 4 ஞா ஞா யா வா. இதுல வந்துட்டு எல்லா வரிசையுமே வரும். நான் இங்க காமிச்ச மாதிரி. ஓகேவா? இங்க நான் காமிச்ச மாதிரி கச தப நம்மல எல்லாமே வரும். இந்த எல்லா வேர்ட்ஸ்லயுமே உங்களுக்கு சொல்லோட முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதுல டோட்டலா 10 6 இங்க வந்துருச்சு. மீதி 4 என்னது? ஞா ஞா யா வா. இந்த 4ல வந்துட்டு சில எழுத்துக்கள் மட்டும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஞால வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க. ஞால 4, யால 6, வால 8. அது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது வரும்? 10 வரும். ஓகேவா? 8 வராது. அந்த 8 என்னென்னது? இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டா நா ரா லா 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 ரா நா. ஓகேவா? இந்த 8 வந்துட்டு உங்களுக்கு உயிர்மை எழுத்து வந்துட்டு ஒரு எழுத்து கூட. ஓகேவா? ஒரு எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. ஓகேவா? இந்த 8 எழுத்து தான் அது. ஓகேவா? இந்த 18 2 ஸ்பிளிட் பண்ணியிருந்தோம். 10 வந்துட்டு வரும், 8 வந்துட்டு வராதா? அந்த 8 தான் இது. ஓகேவா? என்னென்னு பாருங்க. டா நா ரா லா 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 ரா நா. ஓகேவா? இதை சிம்பிளா ஞாபகம் நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே மயங்கொலி தெரியும் தானே? மயங்கொலினா என்னது? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சவுண்டும் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஓகேவா? இதுதான் மயங்கொலிகள். இது பாருங்க, நா 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 மூணுமே ஒரே சவுண்டா, ரா ரா ரெண்டுமே ஒரே சவுண்டா, லா 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 இந்த மூணுமே ஒரே சவுண்டா. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இந்த 8 இருக்குது. நான் எது வராதுன்னு சொன்னேன்? மொத்தம் இந்த 10 18ல 10 வரும், 8 வராதுன்னு சொன்னேன்னா, இதை வந்துட்டு நம்ம மயங்கொலி யூஸ் பண்ணி அந்த 8 ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேவா? இந்த மயங்கொலியில இந்த நாவை தூக்கிட்டு டா போட்டிங்கன்னா அதுதான் அந்த 8 எழுத்துக்கள், வராத எழுத்துக்கள். ஓகேவா? இங்க பாருங்க, ஸ்கூல் புக்லேயே காட்டுறேன் பாருங்க. டா நா ரா லா 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 ரா நா. அப்போ மயங்கொலிகள் நமக்கு என்னென்னது? இங்க எழுதுறேன் பாருங்க. மயங்கொலி என்னென்னது? ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறது. நா நா நா. ஓகேவா? அதே மாதிரி ரா ரா, அதே மாதிரி லா லா லா. இதெல்லாம் தான் மயங்கொலிகள். மொத்தம் 8 இருக்குதா? அதே மாதிரி இங்கேயும் 8 இருக்குது. இதுல எல்லாமே காமனா இருக்குது. இந்த நாக்கு பதிலாக டா வந்துருக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த நாவை அடிச்சு விட்டு டா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. மீது எல்லாமே உங்களுக்கு சிமிலர் தான். ஓகேங்களா? அப்போ இந்த 8 எழுத்து வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக எப்படி ரிமெம்பர் பண்றதுன்னு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த 8மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட ஸ்டார்டிங்ல வராது. எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி வேற இன்னொன்று என்ன வராதுன்னா, மெய்யெழுத்துக்கள் 18. அதாவது மெய்யெழுத்துனாவே புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்சுனா எப்படி இருக்கும்? மெய்யெழுத்து இப்படி இருக்குமா? புள்ளி வச்ச எழுத்துக்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, புள்ளி வச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுத்து கிடையாது. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஓகேவா? என்னென்ன வராது? மெய்யெழுத்துக்கள் 18 வராது. அதாவது புள்ளி வச்ச எழுத்து அந்த 18, இக்கு இங்கு இச்சு இத்து, அந்த 18 வராது. ஓகேவா? அதே மாதிரி மயங்கொலியை வச்சு இது ரிமெம்பர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் போட்டு கொடுத்தேன். அந்த நாவை அடிச்சு விட்டு டாப் போட்டிங்கன்னா மீது எல்லாமே மயங்கொலிகள் தான். இதில் அந்த 8மே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எழுத்து கூட உங்களுக்கு வந்து மொழியோட ஸ்டார்டிங்ல வராது. ஓகேவா? அதே மாதிரி ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா என்ன? இந்த மாதிரி அக்குல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு எழுத்து வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4. இந்த 4ங்கிறது எது? மொத்தம் வந்துட்டு அந்த 10 ஸ்டார்டிங்ல வரும்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த 10ல வந்துட்டு 6 என்னது? கச தப நம்ம. ஓகேவா? கச தப நம்ம. இந்த 6. மீதி 4 தான் இது. மீதி இந்த 4ல மேல சொல்லியிருந்தாங்க தெரியுமா? இதுல இருந்து 1 வரும், இதுல இருந்து 4 வரும், இதுல இருந்து 6, இதுல இருந்து 8. இதை இந்த மென்ஷன் பண்ண அந்த நம்பர்ஸை தவிர மீதி எல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட முதல்ல வராது. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 8ல இருந்து வராதா? அப்ப டமாரம்னு வராது, ரம்பம்னு வராது, லண்டன்னு வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்துல இருந்து வராதா? அப்ப பிரான்ஸ்னு வராது. ஓகேவா? இந்த டா வரிசையில் வராதனால டென்மார்க்னு வராது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொற்கள். இதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் மொழி இறுதி எழுத்துக்கள். இது அதே மாதிரி தான். மொத்தம் 18 எழுத்துக்களை வந்துட்டு அங்க 10+8 பிரிச்ச மாதிரி இங்க 11+7 பிரிச்சிடறோம். அதே மாதிரி வரும் வராது. ஓகேவா? இது வரும், இது வராது. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பார். இது நமக்கு தெரிஞ்சதுதான். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேவா? உயிர் எழுத்துனா என்னது? அ இ யா. அ இல்ல எண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு வேர்டு கிடையாது. ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேர்டு இருக்குது, எண்ட் ஆகிற மாதிரி வேர்டு கிடையாது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆண் முடியாம இக்கு கூட்டல் ஆண் வரும். இக்கு கூட்டல் ஆனா என்னது? காவா. அப்ப இந்த மாதிரி முடியும், அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த 11 எழுத்து சொல்றாங்க. என்னென்னது? ஞா நா நா மா யா ரா லா வா லா லா நா. ஓகேவா? இந்த 11 எழுத்து வந்துட்டு மொழியின் இறுதியில் வரும். ஓகேவா? இதை வந்துட்டு ஈஸியா ஞாபகம் நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சோம் தெரியுமா? வல்லினம் மெல்லினம் இடையினம். அதுல பாருங்க, இந்த 11 பாத்தீங்கன்னா மொழியோட இறுதியில வரும். இந்த 7 பாத்தீங்கன்னா மொழியோட இறுதியில வராது. இதுல வந்துட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் எதுனா இந்த 7 இதுதான் எண்ணிக்கையில கம்மியா இருக்குது. அப்ப இந்த 7 நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியா வந்துட்டு மீதி 11 வந்துட்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 7 வராது, இதை படிச்சுட்டாவே இந்த 11 வந்துட்டு வரும். அந்த மாதிரி நான் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு இங்க நான் லிங்க் பண்றேன் பாருங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சோமா? என்னென்ன? வல்லினம்னாவே கசடத்தை பெற, மெல்லினம்னா எங்கன்னா நம்மன, இடையினம்னா எரல வளல. ஓகேவா? அதுல இங்க இங்க பாருங்க, இங்க 7 எழுத்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. கா சா டா தா ப ரா. அதாவது 6 எழுத்து இருக்குது. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குது? இங்க மட்டும் இருக்குது. ஓகேவா? இங்க பாருங்க. கசட தவிர இந்த 6மே வந்துட்டு மொழியோட இறுதியில வராது. ஓகேவா? கசட தவிர இந்த 6மே மொழியோட இறுதியில வராது. 7வதா மொத்தம் 7 சொன்ன, 6 சொல்லியாச்சு. இன்னொன்னு எதுனா இந்த இங்கு இங்க வந்துருது. ஓகேவா? அப்ப மீதி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது ஒரு குரூப். ஓகேவா? இந்த குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட இறுதியில வரும். ஓகே, இந்த ஒரு குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 7 உங்களுக்கு இறுதியில வராது. ஓகேவா? சிம்பிளா அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. ஓகேவா? அந்த ஞாங்கிறது சொல்லின் இறுதியில் வராதுன்னு சொல்றாங்க. இப்ப இங்க சொன்னாங்க இல்லைங்களா, இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த வரிசையில வந்துட்டு மொழியோட இறுதியில வராதுன்னு சொன்னாங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்த்திக். ஓகேவா? இக்குல முடிஞ்சிருக்குது. அப்போ இது வந்துட்டு தப்பு, பிறமொழி சொல்லு. ஓகேவா? இங்குல முடியாது, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப ஹாங்காங்கிறது பிறமொழி சொல்லு. சுஜித் இத்துல முடியாது, அப்ப இத்துங்கிறது பிறமொழி சொல்லு. ஓகேவா? இட்டுல முடியாது இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப மார்க்கெட்டுங்கிறது பிறமொழி சொல்லு. திலீப் அதே மாதிரி தான், இப்புல முடியாது, திலீப் இச்சுல முடியாது. இது ரெண்டுமே அப்படிதான். ஓகேவா? இது எல்லாமே பிறமொழி சொற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? மொழி இறுதியில என்னென்ன வரும்னு பார்த்தோம். இந்த 11க்குமே ஷார்ட்கட் சொல்லிட்டேன், இந்த 7க்குமே ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஓகேவா? வல்லினம் மெல்லினம் இடையினம் வச்சு நான் ஷார்ட்கட்டா உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த 7 என்னென்னது? கசட தபர சொல்லியிருந்தேன். கசட தபர. ஓகேவா? அந்த 18ல எல்லாம் புள்ளி வச்சுக்கோங்க. இந்த கசட தபர எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு இங்கு, அதுதான் இந்த 7. அந்த 18ல இந்த 7 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 11மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி இறுதியில வரும். என்னென்னது? இந்த இங்கு இன்னு இந்து இம்மு இய இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு, இந்த 11மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உறிஞ்சு வெறிந்து அவ்வு, இந்த மாதிரி வந்துட்டு இறுதியில வரும். ஓகேவா? இறுதியில வராதது எது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா? உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. ஓகே, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும். ஓகே, அளபடை எழுத்துக்கள் மட்டுமே உயிரெழுத்துக்களின் சொல்லின் இறுதியில் வரும். அளபடைனா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தனியாக அது ஒரு கான்செப்ட், அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. எப்படி ஸ்டார்டிங்ல வராதோ அதே மாதிரி ஆயுத எழுத்து தனியாக வராது கடைசியில. ஓகேவா? அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களுடன் ஞாங்கிறது தனியாக வராது. அதுக்கப்புறம் சில கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எகரங்கிறது எகிரிட்டு வந்தா உன்னை கேனன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? கேனா எகிரிட்டு வந்தா கேனன்னு சொல்லிடுவோம். யாராவது நம்மகிட்ட எகிரிட்டு வந்தா போடா கேன அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒகரனா உட்கார்றா அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பிடிக்காதவங்க நம்ம பக்கத்துல வந்துட்டு உட்கார்றா அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் என்னும் பொருளும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இது பாருங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லோட இடையில என்னென்ன வரும்? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். அந்த இக்கு இங்கிச்சு அந்த 18மே சொல்லின் இடையில் வரும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்துங்கிறது சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு குறியில் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கும். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். ஒரு குறியில், ஒரு ஆயுத எழுத்து, ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அக்துங்கிறது ஆங்கிறது குறியில். ஓகேவா? இது வந்துட்டு ஆயுத எழுத்து வந்துருச்சு. தூங்கிறது வந்துட்டு ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? இப்படிதான் வரும். புசுடுத்து பொருள் தானே வருது. அப்போ வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடைனா அதான் சொன்னேன்ல, இது எக்ஸாம்பிள் கூட பாருங்க, இங்க எழுதியிருக்கிறேன். இப்போ கடார் அப்படிங்கிறது இந்த டாவை வந்துட்டு 2 மாத்திரையா 3 மாத்திரையா பண்றதுக்காக இது வந்துட்டு இப்படி வந்திருக்குது. கடார் அப்படின்னு இழுத்து சொல்றதுக்காக
வந்திருக்குது. இது ஆக்சுவலாகவே 2 மாத்திரை தான். கடார்னு முடிஞ்சிடணும். இது இன்னுமே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த செய்யுளோட இதுக்காக ஆங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. கடார் அப்படின்னு 3 மாத்திரையா சொல்றதுக்காக அந்த ஆங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. அப்போ அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். வந்திருக்குதா? ஓகேவா? அளபடை பற்றி உயிர் வகுப்புல படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா நம்ம வந்துட்டு இந்த மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு டைம் டக்குன்னு ரிவிஷன் பண்ணி விட்டுட்டா பார்க்கலாமா? முதல்ல வர எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 10, 8ன்னு பிரியுது. 10 பாத்தீங்கன்னா வரும், 8 வராது. ஓகேவா? இந்த 8 வந்துட்டு ஈஸியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மயங்கொலியே தான் இந்த 8. ஓகே, இந்த 8 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மயங்கொலி தான். மயங்கொலியில இருக்கிற அந்த 8 எழுத்து எழுதிட்டு நாவை மட்டும் இந்த நண்டுக்கு வர நா மட்டும் அடிச்சு விட்டுட்டு டா போட்டிங்கன்னா அதுதான் அந்த 8 எழுத்து. இந்த 8 எழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட இறுதியில வராது. அப்போ மீதி இருக்கிற 18ல 8 போச்சுன்னா 10 இருக்குதா, அந்த 10மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட முதல்ல வரும். ஓகே, அந்த 10 என்னென்னது? கச தப நம. இந்த கச தப நம வரிசையில வர 6 வரிசையில வர எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கச தப நமல வர எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மீதி இங்க 6 பார்த்துட்டோம் 10ல. மீதி 4 பாத்தீங்கன்னா ங ஞ யா வா. இதுல பாத்தீங்கன்னா இது 1, இது 4, இது 6, இது 8. அது என்னன்னு நீங்க பாத்துட்டோம். ஓகேவா? அவ்வளவுதான் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வராதது இந்த 8 சொல்லிட்டேன்னா மெய் எழுத்துக்கள் 18மே முதல்ல வராது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக். கிளாசிக்னு ஸ்டார்ட் ஆகிற தமிழ் எழுத்து கிடையாது. இக்குல இந்த மாதிரி புள்ளி வச்சு ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? அப்புறம் இந்த 8 சொல்லியாச்சு. ஆயுத எழுத்து வந்துட்டு இடையில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசியிலையும் வராது. ஓகேவா? அடுத்து இந்த ங ஞ யா வா. இந்த 4மே மேல சொன்னோம்ல, அந்த 1, 4, 6, 8 அந்த கவுண்டிங்ஸ் தவிர மீதி எதுவுமே பாத்தீங்கன்னா மொழியோட முதல்ல வராது. அந்த கவுண்டிங்ஸ் மட்டுமே தான் மொழியோட முதல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் மொழி இறுதி எழுத்துக்கள். இது வந்து 11 + 7 பிரியுது. அதே 18 தான், 11 + 7 பிரியுது. இந்த 7 ஈஸியா இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லியிருந்தேன்னா வல்லினம் ஃபுல்லா எழுதிருங்க. கசட தபர. ஓகேவா? எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுக்கோங்க. மொத்தம் 7 சொல்லியிருந்தேன், 6 வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா இங்கு. ஓகேவா? இதை தவிர மீதி 11மே பாத்தீங்கன்னா மொழியோட இறுதியில வரும் புள்ளி வச்சு. ஓகேவா? உயிர் எழுத்து பாத்தீங்கன்னா கடைசியில வராது. ஓகேவா? ஏதாவது ஒரு வேர்டு பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் முடிகிற மாதிரி ஏதாவது வேர்டு பார்த்துருக்கீங்களா? உயிர் மையா வேணா முடியும். இப்போ இக்கு கூட்டல் அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் முடியும். ஓகேவா? இந்த மாதிரி உயிர் எழுத்தாவே முடிகிற வேர்ட்ஸ் இருக்காது. அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அதான் இந்த ஆங்கிறது வராது. அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும். இப்போ இந்த மாதிரி சொன்னல அதே மாதிரி தான் வரும். அளபடையில மட்டும் வரும். அளபடைங்கிறது நான் பின்னாடி சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இது முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது, இடையில மட்டுமே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இந்த இது சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த 7 சொல்லியிருந்தேன், இறுதியில் வருவதில்லை. இதை தவிர மீதி இருக்கிற 11மே உங்களுக்கு இறுதியில வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? எகர வரிசையில் கே முதல் நே. அப்ப எகிரிட்டு வந்தா கே போட கேனன்னு சொல்லிடுவோம். கே நே. ஓகேவா? யாராவது பிடிக்காதவங்க உட்காரான்னு சொன்னா நோன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? இடையில் வர எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துனாவே என்னது? இதான். ஓகேவா? இந்த 18மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள்னா இந்த மாதிரி இக்கு குட்டலா, இக்கு குட்டலானா காவா, அப்போ கான்னு வரும், ஞான்னு வரும், சான்னு வரும். இந்த மாதிரி வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுக்கு தான் சொன்னேன், குறியில ஸ்டார்ட் ஆகி ஆயுத எழுத்து வந்து வல்லின உயிர்மையை கொண்டு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்து. குறியில ஆயுத எழுத்து வல்லின உயிர்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கடார். ஓகேவா? இது வந்து 2 மாத்திரை தான், 3 மாத்திரையை ஒழிக்கிறதுக்காக அளபெடுத்து வருது. ஓகேவா? இது அளபடைங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் உயிர் எழுத்து வந்துட்டு இடையில வரும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்து முடிச்சு ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணிட்டோம். ஸ்பாட் ரிவிஷனும் பண்ணி ஓவரால் ரிவிஷனும் கொடுத்துட்டேன். ஓகேவா? சேனலை வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சங்கத்தமிழ் பேட்ச்னு நம்ம ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு வீடியோ. ஓகேவா? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1 டேவோட டார்கெட்டே அச்சீவ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். உள்ளே டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.